ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவைக்கேற்ப ஒரு பவுலில் கருவாடு ஊற வச்சுக்கலாம். நம்மளுக்கு மசாலாவுக்கு தேவையானதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே அடுத்து ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கெட்டியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்த பழுத்த தக்காளியாக நான் ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வணங்கிறதுக்காக மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும் அது வரைக்கும் கேஸு. தக்காளி கொஞ்சம் வணங்கதும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அது கூடவே சேர்ந்து நம்மளுக்கு கெட்டியான மசாலா பதமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஊற வச்சிருந்த கருவாடை ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கருவாடை மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம ஒரு சின்ன கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தொக்கு மாதிரி திக்னஸாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற மாதிரி விட்டுட்டு போதுனாலும் உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. இதில் நம்மளுக்கு எண்ணெய் திரண்டு வந்துருக்குது பாருங்கள், நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு குழம்பே தேவையில்லை, இது மட்டுமே உங்களுக்கு போதும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.